உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இதனால தான் சண்டை போகிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக இதனால தான் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் கொஷின்ஸ் கேட்டிருக்கவே மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணாலுமே அலோவ் பண்ணியிருப்பீங்க. அப்போல்லாம் பாருங்கள், உங்கள் லவ் ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கும். நீங்கள் எப்போ அந்த லவ் இந்த டேஸ் போகுது, இந்த காலம் போக ஆரம்பிக்குதோ, ஒரு 1 இயரோ 2 இயரோ போகிறப்போ அவங்க மேலே நீங்கள் உரிமை எடுத்துப்பீங்க, எல்லாமே எடுத்துப்பீங்க. ஆக்சுவலாக ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அப்படி தான் நினச்சிப்பீங்க, நினச்சிட்டு தான் லவ் பண்ணுவீங்க. அப்படி நினைக்கிறப்போ அவங்க ஏன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு தாட் வரும். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க மேலே. அது 2 விதத்தில் எடுத்துக்கலாம். ஒன்று, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுற, நீ என்ன லவ் பண்ணுற. இதை எல்லாருமே எங்கே எடுத்துப்பாங்கன்னா, நீ என்ன கண்ட்ரோல் பண்ணுற அந்த விதத்தில் எடுத்தா இங்கே எல்லா லவும் பிரேக்கப்பில் தான் முடியும். ஸோ இதே உங்கள் அம்மா அப்பா பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு உங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு பிரேக்கப்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற உரிமை தான் இங்கே யாரோ தெரியாத பையனோ பொண்ணோ உங்கள் லைஃப்பில் வரும்போது அந்த உரிமையை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுற லவ்லாம் கடைசி வரைக்குமே இருக்கும். இல்லை, எனக்கு இந்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீடமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லவ்வுக்கு ஆப்டானவங்க இல்லை. யார் உங்கள் வீட்டில் பார்க்குறாங்களோ அவங்களை கட்டிட்டு போகிறதா உங்களுக்கு நல்லது. லவ்ங்கிறப்போ ஃப்ரீடம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோ ப்ரைவசி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது லவ்வில். நீங்கள் வெளியில் உள்ள லவ்லாம் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. பட் பியூர் லவ் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீடம் இருக்காது, ப்ரைவசி சுத்தமாக இருக்காது. இதுதான் லவ். இதை கரெக்டாக யார் புரிஞ்சுப்பா அப்படின்னா, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க எவ்வளோ கோவப்படுறாங்களோ, எவ்வளோ பொசசிவாக இருக்காங்களோ அவங்க தான் இதை புரிஞ்சுப்பாங்க. தவிர பொசசிவ்னாலே கடுப்பாகிற உங்களுக்குலாம் இது புரியவே புரியாது. ஸோ அதனால் உங்கள் பார்ட்னர் பொசசிவாக இருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ப்ரைவசி கொடுக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது.